சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்று வரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா கலந்து கொண்டு பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். बीजेपी के एक मजबूत गठबंधन के साथ आगे बढ़ रहे हैं. ஆனால் இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஆகிய கட்சிகளோடு மிக பெரிய கூட்டணியானது நாம் அமைத்து இப்பொழுது போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறோம். मुझे भरोसा है कि मोदी जी के नेतृत्व में, तमिलनाडु के मुख्यमंत्री और उप मुख्यमंत्री के नेतृत्व में ये हमारा एनडीए का गठबंधन एक विजयी गठबंधन होकर 30 से ज्यादा सीटों पर तमिलनाडु के अंदर एनडीए की सीट विजयी होने वाली है. இன்றைய தினம் மோடிஜி அவர்களுடைய தலைமையிலும் தமிழகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் தலைமையிலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற இந்த கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். एक और देश को आगे ले जाने वाले, दुनिया में देश को सम्मान दिलाने वाले नरेंद्र मोदी जी है, और दूसरी ओर यूपीए के नेता 12 लाख करोड़ के घपले, घोटाले, भ्रष्टाचार करने वाले कनिमोझी, राजा चिदंबरम, कार्ति चिदंबरम, ये सारे करप्ट नेताओं की फौज तमिलनाडु की जनता के सामने है. ஒரு பக்கத்திலே நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்றது நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டணி, இன்னொரு பக்கத்திலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 12 லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் செய்திருக்கின்ற கனிமொழி, ராஜா, கார்த்தி சிதம்பரம் போன்ற ஊழல்வாதிகள் அடங்கிய ஒரு கூட்டணியானது இருந்து கொண்டிருக்கிறது. और अभी अभी राहुल गांधी जी ने एक मैनिफेस्टो डिक्लेयर किया, उसमें कहा है सभी को बेल मिल जानी चाहिए, किसी को जेल में नहीं रखना चाहिए. शायद कार्ति चिदंबरम के लिए ही उन्होंने अपने घोषणा पत्र के अंदर इसको डाला होगा. சமீபத்திலே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அனைவருக்குமே தக்க திட்டங்கள் கொடுக்கப்பட வேண்டும், யாரும் சிறைச்சாலைக்கு செல்லக்கூடாது என்று. அது ஒரு கால் கார்த்தியை மனதிலே வைத்துத்தான் அவர் இம்மாதிரி கூறியிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. मित्रों, मैं 2-3 घंटा लेट हूं, मुझे अभी आगे भी एक सभा तमिलनाडु कर कर्नाटक जाना है, परंतु मैं इतना बताना चाहता हूं कि नरेंद्र मोदी जी की भारतीय जनता पार्टी की सरकार ने तमिलनाडु के विकास के लिए कोई कसर नहीं छोड़ी है. நண்பர்களே, நான் 1.5 மணி நேரம் காலதாமதமாக வந்திருக்கிறேன். எனக்கு தமிழகத்திலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் கர்நாடகாவிற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. தமிழகத்திலிருந்து நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட தமிழகத்திற்காக எந்த திட்டத்திலும் குறை வைக்காமல் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். देश के अंदर पहले यूपीए की सरकार थी, यूपीए की सरकार ने तमिलनाडु को 94,540 करोड़ रुपया दिया था. ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தமிழ்நாட்டிற்கு 94,940 கோடி ரூபாய் நிதி அளித்திருந்தது. और बाद में नरेंद्र मोदी जी की सरकार आई, एनडीए की सरकार आई. 5 साल में एनडीए की सरकार ने 94,000 से बढ़ाकर 5,42,068 करोड़ रुपया तमिलनाडु के विकास के लिए देने का काम किया है. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் 94,000 இந்த 5 ஆண்டுகளில் 5,42,068 கோடி ரூபாய் முன்னேற்ற திட்டங்களுக்காக நாம் மாநிலத்திற்கு நிதி அளித்திருக்கிறோம். और इस क्षेत्र को एक बड़ा डिफेंस इंडस्ट्रियल कॉरिडोर देने का काम भी भारतीय जनता पार्टी की नरेंद्र मोदी सरकार ने किया है. அதே போல நம்முடைய மாநிலத்திலே ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்கின்ற ராணுவ பூங்கா கொண்டு வருகின்ற ஒரு திட்டத்தினை நாம் தந்திருக்கிறோம். देश भर में सबसे ज्यादा फिशरमैन तमिलनाडु के अंदर है. देश की सरकार ने, मोदी सरकार ने फिशरमैन के लिए एक अलग फिशरमैन डिपार्टमेंट खोलने का निर्णय किया है. தமிழகத்திலே மிக அதிகமான மீனவர்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் மோடி அரசாங்கமானது மீனவர்களுக்காக அவர்களுடைய நலனை கவனிக்க தனி துறையினை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். सागरमाला के लिए
लगभग 2.25 लाख करोड़ का इन्वेस्टमेंट किया है। அதே போல சாகர்மாலா திட்டம் அதற்காக 2,25,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. एक नया कंटेनर टर्मिनल 151 करोड़ रुपए से एक मल्टी कार्गो टर्मिनल 60 करोड़ रुपए की लागत से बनाने का भी प्रावधान किया है। அதே போல துறைமுக துறையிலே கண்டெய்னர்கள் நிற்ப வைக்குவதற்காக 151 கோடி ரூபாயிலும் कंटेनर उत्पत्तिக்காக 60 கோடி ரூபாய்க்கும் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. मदुरई के अंदर 1264 करोड़ का एम्स बनाने का निर्णय भारतीय जनता पार्टी की नरेंद्र मोदी सरकार ने लिया है। அதே போல மதுரையிலே 1264 கோடி ரூபாய்க்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ईस्ट कोस्ट रोड 13,795 करोड़ का बनाने का निर्णय भारतीय जनता पार्टी की सरकार ने लिया है। அதே போல கிழக்கு கடற்கரை சாலைக்காக 13,790 கோடி ரூபாய் கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு தீர்மானித்திருக்கிறது. ऐसे ढेर सारे काम तमिलनाडु की विकास के लिए श्री नरेंद्र मोदी सरकार ने किए हैं। ஆகவே இம்மாதிரியான முன்னேற்றத்திற்கான திட்டங்களை நரேந்திர மோடி அரசாங்கமானது தமிழகத்திற்காக और मैं आज तमिलनाडु की जनता को आश्वासन देना चाहता हूं, पूरे देश में जिस प्रकार का माहौल है ये तय है कि अगली सरकार नरेंद्र मोदी सरकार बनने वाली है। தமிழ்நாடு மக்களுக்கு நான் ஒரு நம்பிக்கை சொல்ல விரும்புகிறேன். நாட்டில் இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மீண்டும் நரேந்திர மோடியை இந்த நாட்டிலே அரசமைப்பார் என்று நான் உங்களுக்கு நம்பிக்கை தெரிவிக்க விரும்புகிறேன். और केंद्र में जो नई एनडीए की सरकार रहेगी वो चट्टान की तरह तमिलनाडु सरकार के साथ खड़ी रहकर तमिलनाडु की महान जनता के विकास के काम के लिए काम करेगी। எப்பொழுது மத்தியிலே என்டிஏ அரசாங்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது தமிழகத்தினுடைய மேம்பாட்டிற்காக தமிழக அரசோடு உறுதியாக அந்த அரசு செயல்படும். मित्रों, आने वाले दिनों में गठबंधन और मजबूत होने वाला है। नरेंद्र मोदी सरकार ने अभी अभी बजट में एक फैसला लिया है कि 40 लाख से 40 लाख तक जिनका टर्नओवर है वो सारे व्यापारियों को जीएसटी से मुक्ति दी जाती है। நரேந்திர மோடி அரசாங்கமானது பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறது. 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் செய்கின்ற வர்த்தக அமைப்புகள் ஜிஎஸ்டியில் பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் அறிவித்திருக்கிறோம். 5 लाख तक जिसका इनकम है इसको इनकम टैक्स से मुक्ति दी जाती है। அதே போல ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருப்பவர்கள் வருமான வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள். और ये सब काम के अलावे सबसे बड़ा काम नरेंद्र मोदी जी ने किया है, देश की सीमाओं को सुरक्षित करने का काम भारतीय जनता पार्टी के नरेंद्र मोदी सरकार ने किया है। இந்த திட்டங்களுக்கெல்லாம் மேலாக நாட்டினுடைய எல்லையை பாதுகாப்பதற்கான உறுதி பூண்டு நரேந்திர மோடி அரசாங்கமானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. मित्रों, पाकिस्तान के आतंकवादियों ने जब पुलवामा पर हमला किया हमारे 40 जवानों को मौत के घाट उतार दिया। நண்பர்களே, பாகிஸ்தான் அரசாங்கம் நம் நாட்டினுடைய துணை ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தி 40க்கும் மேற்பட்ட ஜவான்கள் உயிரிழக்க நேரிட்டது. मगर 13 ही दिन में मोदी जी ने एयर स्ट्राइक कर पाकिस्तान के घर में घुसकर आतंकवादियों से बदला लेकर अपने जवानों की शहीदगी के बदले लेने का काम किया है। மோடி அவர்களுடைய அரசாங்கம் இந்த சம்பவம் நடந்த 13 நாட்களுக்குள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அங்கிருக்கின்ற தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தி நம்முடைய வீரர்களின் தியாகத்திற்கு நாம் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறோம். मित्रों, आज शिवगंगा क्षेत्र के सभी मतदाताओं को मैं अपील करने आया हूं, गठबंधन के सभी दलों के कार्यकर्ताओं को अपील करने आया हूं कि हमारे एच राजा ऊर्जावान प्रत्याशी है, उनको ये भ्रष्टाचारी कार्ति चिदंबरम के सामने बड़े बहुमत के साथ जिताकर नरेंद्र मोदी जी के हाथ मजबूत करिए। நண்பர்களே, சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இங்க இருக்கின்ற
வாக்காளர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். கூட்டணியினுடைய துடிப்புமிக்க வேட்பாளராக திரு H. ராஜா நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஊழல் நிறைந்த கார்த்திக்கு எதிராக நீங்கள் ராஜா அவர்களுக்கு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து அவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் நரேந்திர மோடி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். मुझे बताइए, शिवगंगा वालों H. राजा जी को जिताएंगे क्या? எனக்கு சொல்லுங்கள், சிவகங்கையில் இருக்கின்ற வாக்காளர்கள் H. ராஜாவை வெற்றி பெற செய்வீர்களா? जरा जोर से बोलिए, जिताएंगे? உரக்க சொல்லுங்கள். मोदी जी को प्रधानमंत्री बनाएंगे? சொல்லுங்கள், மோடி அவர்களை பிரதமராக்குவீர்களா? तो मेरे साथ दोनों हाथ उठाकर बोलिए, भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, वंदे मातरम। वंदे मातरम। ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக தலைவர் அமித்ஷா தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் தமிழகத்திற்கு செய்திருக்கக்கூடிய மோடி அரசால் செய்யப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும்